தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு 2025 இதற்கான கல்வி தகுதி 10வது இருந்தால் போதும். என்ன ஜாப்னா அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15/2/2025 அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு. இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன். தென்காசி மாவட்டத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் சத்துணவு பிரிவு அலுவலகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஒரு அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு கீழ்கண்ட தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கின்றனர். அலுவலக உதவியாளர் பணியிடத்திற்கு மாதம் 8,000 மட்டுமே தொகுப்பதின்னு சொல்லியிருக்காங்க. இப்பணியும் முற்றிலும் தற்காலிகமானது. இப்பணியிடம் ஒரு 11 மாத காலத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ பணி நியமனம் செய்வதற்குரிய அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் அவரே தகுதியான ஆட்களை உரிய முறையில் தேர்வு செய்வர். வட்டார அலுவலர்களின் உடன் பணிபுரியும் வகையில் பணிகள் இருக்கப்படும். பணி நியமன செயல்பாடுகள் 200க்கான முத்திரை தாளில் ஒப்பந்த பணி பெறப்படும். பயணிகள் வேலை திருப்திகரம் இருப்பின் இப்பணியில் உரிய பணி தொடர்பான பெறப்பட்ட பணிக்கு நீட்டிப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அரசு அனுமதிக்கு காலம் நிதி ஒதுக்கி வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு அலுவலகம் விதிமுறைக்கு பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. தகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லியிருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் 1/1/2025 முதல் 21 வயது முதல் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து தென்காசி.nic முகவரியிலிருந்து பதிவிறக்கம் செய்திருக்காங்க விண்ணப்பம். கடைசி தேதி வந்து விண்ணப்பம் சேர வேண்டிய தேதி வந்து பார்த்தீங்கன்னா 15/2/2025 மாலை 5 மணி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் சத்துணவு பிரிவு அலுவலகம், தென்காசி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகம், தென்காசி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட விண்ணப்ப படிவம் விண்ணப்பதாரரின் பெயர் தமிழில், வசிப்பிட முகவரி ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதி மற்றும் வயது, பாலினம், தகப்பனார் பெயர், கணவர் பெயர், கல்வி தகுதி, வசிப்பிடத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் தூரம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் ஃபில் பண்ணி நீ நேரிலோ இல்லை தபால் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே நேரில் கொடுக்கக்கூடாது. விண்ணப்பங்கள் அஞ்சல் வழியாக மட்டுமே அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அஞ்சல் மூலியம் தான் அனுப்பணும், நேரில் போய் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? கடைசி நாள் வந்து 15/2/2025 மாலை 5 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.